இந்த சமூகத்துல இப்போ அபரிமிதம் அதிகமா இருக்கிறதுனாலயும் நிறைய பிரச்சனைகள் வருது. என்னதான் அமிலத்தன்மை அதிகமா பாயறதுனால குணம் கெடுது அப்படின்னு சொன்னாலும், அபரிமிதம் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுனாலயும் இந்த சமூக கட்டமைப்புல இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில போட்டி, பொறாமை இதெல்லாம் அதிகமா வருது. எடுத்துக்காட்டுக்கு சில சினாரியோஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, அப்பெல்லாம் பெண்கள் கிட்ட பட்டு புடவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 புடவை இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போணும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, அங்க போகும்போது அவங்க கல்யாணத்துல நான் 4 புடவையும் அந்த வீட்ல மக்கள் செல்வம் அதிகம். ஆல்ரெடி சில பேரோட கல்யாணத்துக்கு என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்த புடவைகள நான் கட்டிட்டு போயிட்டேன். இப்போ திருப்பி ஒரு விசேஷம் அவங்க வீட்ல நடக்குது. அதனால வேற புடவை இல்ல. உங்க புடவை தரீங்களான்னு பக்கத்து வீட்ல இருக்கவங்க கிட்ட கேட்பாங்க. இல்ல ஏன்னா ஒரே உறவினர்கள் அப்படின்னா அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்க. ஸோ பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கிட்ட, இல்ல உறவினர்கள் கிட்ட வேற யாராவது புது புடவை வாங்கியிருந்தாங்க, ஒரு வாட்டி குடுங்களேன் நான் கட்டிட்டு போயிட்டு தரேன் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறாமை எல்லாம் இருக்காது. அதே மாதிரி அந்த புடவைய அவங்க குடுப்பாங்க. இவங்க கட்டிட்டு போயிட்டு குடுப்பாங்க. சில நேரங்கள்ல இவங்க வாங்க கூட மறந்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கூட கேட்டு வாங்கலாம். ஸோ பொருள் உடைமை கொண்டாடுறது, பொருள பார்த்து பொறாமைப்படுறதுன்றதெல்லாம் அப்போ இருந்ததில்ல. அப்போ இந்த விசேஷத்துக்கு இவங்க வராங்க அப்படின்னாலே, நம்ம சொல்ல முடியும் இவங்க இந்த 4 புடவை தான் வச்சிருக்காங்கன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு தான் அவங்க கட்டிட்டு வருவாங்க அப்படின்னு. நான் அப்பவே நினைச்சேன் இந்த புடவை தான் நீங்க கட்டிட்டு வருவீங்க அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு 2 டீகேட்ஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கு விஷயங்கள், பொருட்களை உடைமை கொண்டாடுறதோ, குவிச்சு வச்சுக்கிறதோ, அந்த பழக்கம்லாம் அப்ப கிடையாது. அதே மாதிரி நகைகளும் பாத்தீங்கன்னா, உங்களோடதுக்கு ஒரு வாட்டி கொடுக்குறீங்களா, நான் போட்டுட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டும் போவாங்க. எந்த போட்டியும் பொறாமையும் பெண்களுக்குள்ள இருந்ததே கிடையாது. ஒருத்தங்க இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டதே கிடையாது. அவங்களுக்காக இவங்க கொடுப்பாங்க. அதுவும் நெய்பர்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப எந்த பொண்ணுக்கும் இன்செக்யூரிட்டியோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ வரல. அப்ப இதுதான் குணம். இதுதான் உண்மையான குணம். பெண்களுக்குள்ள பெண்கள் அடிச்சுக்கிட்டதே கிடையாது. பிரச்சனைன்னு வந்ததே கிடையாது. குணம் திரிபடையும் போது, மாற்றம் அடையும் போதுதான் இந்த மாதிரியான மோசமான விளைவுகள் ஏற்படுது. தன்னிலை மறந்து சில பேர் என்ன பண்றாங்க, வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதே போல அப்பெல்லாம் அண்டை வீட்டினர் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. குழந்தைகளை அவங்கள நம்பி விட்டுட்டு போலாம். அவங்களும் ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கு நடுவுலயுமே பிரச்சனை வருதுன்னா காரணம் ஒண்ணு இந்த அமிலம்னால, இன்னொன்னு பிளாக் மேஜிஷியன்ஸ்னால. ஸோ அவேக்கனிங் பீரியட் அப்படிதான் இருக்கும். இதை தாண்டி நம்ம மரபுல இருக்கக்கூடிய நம்மளுடைய குணநலன்களை நாம வெளிக்கொணர்ந்து எடுத்துட்டு வரணும். அன்பா இருந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அன்புன்றது மனிதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அது நாம கஷ்டப்பட்டு ஒரு ஈட்டு கொண்டு வந்த கேரக்டரான்னு கேட்டா கிடையாது. குழந்தைக்கு அன்பு இருக்கும் இல்லையா? ஆல்கலைன் தான். இறக்கறதுக்கு முன்னாடியுமே நீங்க பழுத்து முதிர்ந்து போனப்பவும் ஆல்கலைன் தான். ஸோ நடுவுல வரக்கூடிய இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால நம்ம ஆன்மாவை அடகு வைக்க வேண்டாம். அபரிமிதம் அதிகமா இருக்கும்போது எல்லாரும் அதை தேடி தேடி வாங்கி வாங்கி வச்சுக்கிறீங்க. எங்கேயோ ஒரு வாழ்க்கையில குறை நாம காணும் போது அதை சரி செய்ய வேறு வகையில நம்மளுடைய மைண்ட் அதை சரி செய்ய செயல்படுது. உண்மையா நமக்கு ஒரு அன்பான ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க, ஒரு காதல் துணை கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா மத்த எந்த விஷயத்திலயுமே நாம முக்கியத்துவம் செலுத்த மாட்டோம். அதெல்லாம் பெருமையா நாம நினைக்க மாட்டோம், உடைமை கொண்டாட மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் வழக்கம், எங்க வீட்டுல இந்த மாதிரி முறைகளை தான் நாங்க பின்பற்றுவோம், எங்க வீட்டுல இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருப்போம், எங்க வீட்டுல நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வோம், நாங்க இங்க வெளியில போவோம், நாங்க இந்த மாதிரியான விலை உயர்ந்த விஷயங்களை தான் நாங்க எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு தன்னை பகட்டா காட்டிக்கக்கூடிய
எந்த பெண்மணியும் சந்தோஷமான இல்லறத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தோஷமான இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க, சந்தோஷமான ஒரு காதல் துணை அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, மற்ற எதையுமே அவங்களுடைய மைண்ட் என்ன பண்ணாது, மதிப்பு கூட்டி காட்டாது. ஸோ பேசிக் அடிப்படை நல்ல ஒரு காதல் துணை அமைஞ்சிட்டாங்க. அந்த கெமிக்கல் 2 பேருக்கும் ஒத்து போது, நல்ல ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்குது. யூ ரீசார்ஜ் மீ அண்ட் ஐ ரீசார்ஜ் யூ அப்படிங்கிற மாதிரி நாம என்ன பண்றோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேதியியல் மாற்றம் போய்க்கிட்டே இருக்கு, ஆர் ஆம்பிளிஃபை ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, மற்ற எந்த விஷயத்திலும் சிறுமையான விஷயத்திலும் சரி, பொருட்களை உடைமை கொண்டாடுறதுல இருந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நாம மனிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்தவங்களோட எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம். திருப்பி மனிதர்களா மாறிடுவோம். அன்பும் காதலும் தான் திருப்பி மனிதர்களுக்கு மனிதத்தை மரபுல இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய எளிமையான வழி. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு சரியான இடத்துல இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, உங்களை எல்லாருமே கஷ்டப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், துன்புறுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், என்ன பண்ணாலுமே அதை தாங்கி நீங்க நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்ஃபாவே ஒரு நல்ல செல்ஃப் கண்ட்ரோலும் எமோஷனல் டிசிப்ளினும் வரும். அது இல்லாத நபர்கள் தான் தப்பு செய்யறது, தப்பான வழியில போறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல இன்புறுறதுன்னு சிறுமையான விஷயங்கள்ல போய் விழுந்துருவாங்க. ஸோ எது உங்க ஆன்மாக்கு சர்வ் பண்ணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. எது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மற்றது எல்லாமே எவ்வளவுதான் நீங்க சக்சஸ்ன்னு நினைச்சு அந்த இல்யூஷன்ல அதுக்கு பின்னாடி போனாலும், அதை நீங்க ஜெயிச்சாலுமே கடைசியா ஒரு சோலா நீங்க உங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராமா உங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஒரு ரிகர்சிவ் ப்ரோக்ராமா தான் இருக்கீங்க. முழுமை அடையலை அப்படின்னா, திருப்பி உங்களோட சோல் வேற ஒரு இடத்துல உங்களை யூஸ் பண்ணதான் போறாங்க. அப்ப நீங்க திருப்பி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உட்பட தான் போறீங்க. நன்றி. லவ் இஸ் காட்.